முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு: முருகன் திருக்கல்யாணம் முடிந்ததும் இதை பண்ணுங்க, வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். முருகப்பெருமான் மீதான பக்தியின் காரணமாக எப்படி கந்தசஷ்டியின் 6 நாட்களும் விரதம் இருந்தோமோ அதே பக்தியை 7வது நாளில் விரதத்தை நிறைவு செய்யும் போதும் காட்ட வேண்டும். கந்தசஷ்டி விரதம் நிறைவடைந்தது விட்டால் அவரை மறக்காமல் முருகனின் மனம் மகிழும்படி சிறிய வழிபாடுகளை வீட்டில் செய்வதால் மகிழ்ச்சி பெருகும். கந்தசஷ்டி காலத்திலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை மட்டுமின்றி வாழ்க்கை முழுவதும் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகு செய்யும் இந்த வழிபாடு பெரிது பலனை தரும். என்னவென்று பார்ப்போம். கந்தசஷ்டி விரதம். முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும். முருகப்பெருமானின் அருளால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக கந்தசஷ்டியின் 7 நாட்களும் கடுமையான விரதம் இருந்திருப்போம். வீட்டிலும் நம்முடைய மனதிலும் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து 7 நாட்களும் பூஜை செய்து வழிபட்டிருப்போம். இதனால் நம்முடைய மனதில் மட்டுமின்றி வீட்டிலும் தெய்வீக அருட்சக்தி நிறைந்திருக்கும். 6 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தவர்கள் 7வது முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்த பிறகு மாலை 6 மணிக்கு மேல் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முருகன் திருக்கல்யாணம். சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாணம் நடைபெறும். கந்தசஷ்டி காலத்தில் நம்முடைய வீட்டில் எழுந்தருளிய முருகப்பெருமான் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக திருக்கல்யாணத்தை தரிசித்து விட்டு வந்த பிறகு எளிமையான சிறிய வழிபாடு ஒன்றை செய்வது சிறப்பு. இதனால் வீட்டில் எப்போதும் முருகப்பெருமானின் அருளும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் நிறைந்திருக்கும். இது முருகப்பெருமானின் மனதை குளிர வைக்கும் வழிபாடு என்பதால் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். முருகனுக்கு விருந்து. முருகப்பெருமான் போரில் வெற்றி பெற்று திருக்கல்யாணம் முடிந்த மகிழ்ச்சியில் இருப்பார். புதிதாக திருமணமான தம்பதிகளை வீட்டிற்கு அழைப்பது போல் பள்ளி சேனா சமேதராக நம்முடைய வீட்டில் முருகப்பெருமான் எழுந்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு சாம்பார், கூட்டு, காய்கறி, பாயசம் என விருந்து சமைத்து வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு முன் படையலாக போட வேண்டும். தீப ஆராதனை காட்டி முருகனுக்குரிய பாடல்களை போற்றி முருகனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். முருகா என்ற சொல் அழைப்பது. முருகா என்ற சொல்லில் மு என்பது முகுந்தனை குறிக்கும். பெருமாள் வரும்போது அவருடன் மகாலட்சுமியின் வந்து விடுவாள். ருத்ரனாகிய சிவனை குறிக்கும். சிவபெருமான் வரும்போது அவரது இடபாகத்தில் குடியிருக்கும் அன்னை பராசக்தியின் வந்து விடுவாள். கா என்பது பிரம்மனை குறிக்கும். பிரம்ம தேவர் வரும்போது அவரது நாவில் குடிக்கொண்டிருக்கும் சரஸ்வதி தேவியும் வந்து விடுவாள். அதனால் முருகா என்ற 3 எழுத்தை உச்சரித்து முருகனை அழைத்தால் அவருடன் சேர்ந்து இவர்கள் அனைவரும் தம்பதி சமேதராக நம்முடைய வீட்டில் எழுந்தருளி அருள் செய்வார்கள். குடும்ப ஒற்றுமை பெருக. பூஜை முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு படையல் போட்ட அதே இலையில் ஒரே இலையிலேயே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது சிறப்பு. இப்படி சாப்பிடுவதால் வீட்டில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் பெருகும். கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. திருக்கல்யாணம் முடிந்ததும் விரதம் நிறைவடைந்து விட்டது என உடனடியாக அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து மாப்பிள்ளையாக இருக்கும் முருகப்பெருமானை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பது குடும்பத்தை செழிக்க செய்யும் என்று சொல்லிக்கொண்டு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.